விழுப்புரத்தில் உள்ள எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் சென்று அந்த பகுதி மக்களுடைய குறைகள் என்னவாக இருக்கிறது, அவர்கள் புதிய நோட்டுகளை பெற்றுவிட்டார்களா என்பது குறித்து பார்க்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள், விழுப்புரத்தில் இருக்கிறீர்கள், எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது என்னவாக இருக்கிறது கோபிநாத்? நம்ம நிக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நகரோட மைய பகுதியில் ஸ்டேட் பேங்க் வாசப்பில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதலே இங்கே இருக்கிற மக்கள் இந்த இடத்துல அவங்க ரூபாய் நோட்டுகளை மாற்றுறதுக்கான ஒரு கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முறையான வசதி செய்தி தரப்படலைன்றது இங்கே நிற்கிற மக்களோட குற்றச்சாட்டு. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் வெளியில் நீண்ட நேரமாக கியூவில் நின்று இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா பெண்கள், முதியோர் என ஏராளமான நின்று இருக்காங்க. இந்த பகுதியில் முறையான ஒரு குடிநீர் கூட அரேஞ்ச் பண்ணல. ஏற்கனவே காவல்துறை சார்பில் இந்த ஸ்டேட் பேங்க் சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிற்கிற மக்களுக்கு ஒரு ஷாமினா போட சொல்லியிருந்தாங்க. அந்த ஏற்பாடையும் இந்த வங்கி செய்து தரப்படல. இதனால கடுமையான சிரமத்துக்காக இருக்காங்க. இப்ப நம்மளிடையே பார்த்தீங்கன்னா ஒரு முதியோர் நிற்கிறாரு. இவர் காலை 7 மணிலிருந்து நிற்கிறதா அவர் சொல்றாரு. அவர்கிட்ட அவரோட குறை கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா சார், எப்போ வந்தீங்க? இது வரைக்கும் என்ன விஷயம்? 7 மணிக்கு வந்தேன் சார். என்கிட்ட ஒரு ரூபா தான் பணம் இருக்குது. காலையிலேருந்து சாப்பிடல, பட்டியாவே இருக்கிறேன். ஆனால் பாக்கெட்டில் 10,000 ரூபா பணம் வச்சுருக்கிறேன். இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? கொளுத்தி போட்டுடலாமான்னு பார்க்குறேன். நான் பணத்தை, அந்த பணம் இப்போ பயன்படாத பணம் எதுக்கு நான் வச்சுருக்கேன் கையில்? நீ ஒரு 2 நாள் அவகாசம் கொடுத்துருக்கலாம். இல்லை, அவகாசம் கொடுக்காத இந்த மாதிரி பண்ணிட்டு பொதுமக்களுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் மக்கள் நிற்கிறீங்க? பணம் 7 மணிலேருந்து நிற்கிறேன் சார். இப்போ 2வது ஷிஃப்ட் டோக்கன் வாங்கியிருக்கிறேன் நான் 36. இது 36 2வது டோக்கன். 2வது ஷிஃப்ட் டோக்கன். இது முதல் ஷிஃப்ட் டோக்கன் முடிஞ்சு போச்சு. இது 2வது ஷிஃப்ட் டோக்கனு. ஆனால் பாக்கெட்டில் 10,000 ரூபா பணம் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது 1 ரூபா தான் காசு. இந்த 1 ரூபாய்க்கு நான் போய் எந்த ஹோட்டலில் சாப்பிடுறது? என் ஹோட்டலில் போய் சோறு கொடுக்க மாட்டேன்றானுங்க. 1000 ரூபா வச்சு நான் என்ன பண்ணுறது? நாக்கு தான் வழிக்கணும். இதே போல பாத்தீங்கன்னா கிராம சேர்ந்த மூதாட்டி நிக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்களா? அதை பத்திரமா எப்போ வந்தீங்க? உங்களுக்கு என்ன நம்பர் டோக்கனு சொல்லுங்க. 8 மணிக்கு வந்தாங்க. காலையில இருந்து இங்க ஓடு அங்க ஓடுன்னு தெட்டி விடுறாங்க. திரும்பி அங்க ஓடி போட்டுருக்காது. அவங்கள கேட்க பார்த்து போய் அடையாள அட்டை எடுத்தாந்துக்கிறேன். போய் தெராசு போட்டாட்டாங்க. தெராசு போட்ட பார்த்து இப்படிப்போ அங்கே ஓடி இங்கே ஓடுன்றாங்க. ஃபுல்லாக பண்ணி எழுதுன்றாங்க. அங்கே உள்ள போடுங்க, ஒருத்தர் கூட வெளியே வரல. உள்ள போட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. காலையிலேருந்து சாப்பிடல. 3500 ரூபா தான் வெளியே வெட்டி பணம் வச்சுக்கிறேன். அதை நான் என்ன படுத்து அதை மாற்றத்தான் இப்படி ரோடு பாடுறேன். உங்களோட பிரச்சனை என்ன சார்? சார், நான் காலைல 8 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 லேக் கேஷ் இருக்குது. கையிலையும் கேஷ் வச்சுருக்கேன். பட் ஆனால் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. திட்டம் நல்ல திட்டம் தான். திட்டத்தை பற்றி நான் எதுவும் குறை சொல்ல விரும்பல. ஆனால் முன்கூட்டியே ஒரு 10 நாள் அவகாசம் கொடுத்து மக்களோட பணத்தெல்லாம் முன்னாடியே பேங்க்கில் கலெக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணியிருக்கலாம். திடீர்னு நைட்டாக அறிவிச்சதுன்றது ரொம்ப ஒரு மன்னிக்க முடியாத செயல். இது மக்களை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி, மக்கள்லாம் ஒரு தீவிரவாத திருடன்ற லிஸ்ட்டில் சேர்த்த மாதிரி இருக்காங்களா? எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நான் திட்டத்தை பற்றி குறை சொல்லவே வரல. நைட்டாக அறிவிச்சதுன்றது ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப வேதனையாக இருக்குது எங்களுக்கு. சாப்பிட கூட ஒரு டீ கூட குடிக்கல காலிலேருந்து. நான் அப்படியே பெரட்டுது. அப்படியே கையில் பணம் இல்லை, செல்லாத காசை வச்சு நின்றுட்டு இருக்கேன். நான் ஒரு எந்த விதமான ஒரு சர்வீஸும் கிடையாது. உங்களோட கவர்மெண்ட் நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை சார். உங்களோட கோரிக்கை என்ன சார்? சார், இப்போ மதுரைக்கு போய்ட்டு நான் நைட்டுக்கு வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். அங்கே பணம் செல்லாதுட்டாங்க. அப்புறம் நான் ஒரு எச்எம்மாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். அப்புறம் எங்கெங்கேயும் கெஞ்சி பார்த்துட்டு ஒரு டீ கடைக்காரர் என்னுடைய இதை பார்த்துட்டு அவர் பாக்கெட்டில் உள்ளேருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து இதை கொடுத்து நீங்கள் பாவம் நீங்கள் இது மாதிரி எடுத்து வச்சிங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்தேன். என் கூட வந்தவங்க சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு அவங்க காசு கொடுக்க முடியல. இப்போ எங்கே நிற்கிறீங்க? இப்போ நம்ம விழுப்புரம் ஸ்டேட் பேங்கில் இப்போ பணம் கொஞ்சம் ஒன்றுமே இல்லாததுனால எடுக்கிறதுக்காக நிற்கிறேன். காலையிலேருந்து 7 மணிலேருந்து நிற்கிறேன். இப்போ தான் டோக்கன் வந்துடுது. 24,000 டோக்கன் நம்பரில் இருக்கேன். போய் எடுக்கணும் சார். இங்க இருக்கிற பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வங்கியில் பார்த்தீங்கன்னா முறையான நடவடிக்கை மேற்கொண்டு பணத்தை பட்டுவாடா செய்யறதுக்கான உடனே நடவடிக்கை கோரிக்கை வைக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உள்ள போன ஜனங்கள்ல இது வரைக்கும் ஒரு 500க்கும் மேற்பட்டது பற்றில காத்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் காலை 7 மணி முதல் இது வரைக்கும் 100 நபர்களுக்கு மட்டும் தான் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பேங்க் வங்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000 நோட்டு வாங்குறதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டல. 100 ரூபாய் நோட்டுகளை வாங்குறதுக்கு மட்டும் தான் ஆர்வம் காட்டுறாங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வெயில்ல கடுமையான சிரமத்துக்காக இருக்கிற அவங்களே நேரடி நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க. கோபிநாத், இப்ப நீங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வங்கியில மக்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. மக்களுக்கு சிரமத்தை குறைப்பதற்காக அந்த குறிப்பிட்ட வங்கியில அதிக கவுண்டர்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா?
இந்த வங்கியை பொறுத்த பார்த்தீங்கன்னா அதாவது இருக்கிற ஏற்கனவே இருந்த கவுண்டர்களோட கூடுதல் கவுண்டர் திறக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்களோட நடைமுறை அதை பார்த்தீங்கன்னா இவங்களோட பணி வந்து மிக மிக வந்து ஸ்லோவாக இருக்கிறத இவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஏற்கனவே உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன். அதாவது வந்தவங்களை வந்து அவங்களோட ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி வாங்கிக்கிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணி வேகமாக இல்லைன்றதான் இப்போ நம்மளே நானே உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன். அதே போல் இங்கே நிற்கிற உள்ள போயிட்டு வந்த ஜனங்களை குற்றம் சாட்டுறாங்க. காலைல 8 மணிக்கு உள்ள சென்ற அதாவது கியூல உள்ள சென்ற பெண் தற்சமயம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு வந்து வெளியே போயிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட நடவடிக்கையில் வந்து கூடுதலா வேகம் காமிக்கணும்னு தான் இங்க இருக்கிற மக்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு.